ஒரு ஃபார்முலா எல்லாம் இருக்க போறது இல்ல. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேச போறோமோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருமே வந்து பாட்காஸ்ட் கம்யூனிட்டில இருக்கோம். பிளஸ் நான் லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து மெயினா லைவ் கொண்டு வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா கிரியேட்டர்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் வந்து கொண்டு வரேன். பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே நான் கூப்பிடுறது இல்லை இப்போதைக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 year 2 years, ஏன்னா இவங்க சொல்ற ஜேர்னியை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் வர ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போலாம், இல்ல மார்க்கெட்டிங் போலாம், இல்ல எடிட்டிங் போலாம், இல்ல கான்டென்ட் ரைட்டிங் போலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. மோட்டிவேஷன் கிடைக்கும் பேசிக்காவே இல்லையா? ஸோ எனக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருந்தது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் நமக்கு வந்தக்கு அப்புறமா எக்ஸ்பர்ட்ஸை இன்வைட் பண்ணலாம், இந்த லைவ் பண்ணலாம், இந்த லைவ்ல இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு பர்சனலா வந்து இந்த 1 year 2 year 3 years இந்த ஸ்டேஜ் இருக்கிற பீப்புள்ஸோட மைண்ட் செட் என்னன்னு எனக்கு அதனாலதான் ஒரு கேஷுவல் அவங்க எப்படி திங்க் பண்றாங்க, ஸோ அவங்க எங்கேயாவது லேக் ஆகுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போதுதான் தெரிய வரும். அதனாலதான் இந்த லைவ் வந்து முக்கியமா நாங்க கொண்டு வர்றது. ஓகே, புரிஞ்சதுல? சோ விஜயாவை பத்தி சொல்லணும்னா, நான் ரீசெண்டா தான் பாட்காஸ்ட் ஈவென்ட் மூலியமா எனக்கு விஜயாவை தெரியும். சோ நாங்க 2 பேருமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சிங்க் ஆயிட்டோம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ அவங்க வந்து பாட்காஸ்டோட கம்யூனிட்டி பிளஸ் நிறைய விஷயங்களுக்கு பாட்காஸ்ட் ரிலேட்டடா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஈஸியா வந்து எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. பிளஸ் அவங்களோட ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. காலேஜ் போயிட்டு பாசிவ் இன்கம்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அங்கேயும் ஃபெயிலியர் ஆயிட்டு அகெயின் எதேர்ச்சியா ஏதோ பண்ணணுமே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ இந்த அளவுக்கு வந்ததே வந்து ஐ திங்க் பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நானே எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம். சோ இந்த எபிசோட்ல கம்ப்ளீட்டா இந்த எடிட்டிங் ஒரு மார்க்கெட்டிங்க்கு வந்து எப்படி எல்லாம் வந்து எடிட்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த எடிட்டிங் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ நான் சொல்ல வேண்டிய இன்ட்ரோ கொடுத்துட்டேன். கீழே வந்து ஹாய் கூட நம்ம சொல்லாமலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய், லேட்டா சொல்றோம். எனிவேஸ் விஜயா, உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுங்க, கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து விஜயஸ்ரீ கருத்துக்கணமான்ற பேர்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேம்ல வந்து பாட்காஸ்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கம்யூனிட்டில தான் அரவிந்த் ப்ரோ நான் எல்லாருமே இருக்கோம். ஸோ அரவிந்த் ப்ரோ பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பர்ட் பயங்கரமா, பட் அவங்க வந்து சொல்லிக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கலாம் ப்ரோ இருந்து. ஸோ ஒரு நான் என்னன்னா, இப்போ வீடியோ எடிட்டிங் அப்படின்றது என்னோட லைஃப்ல வந்தது ஆக்சுவலி 1 year 1.5 years தான் இருக்கும். சோ அதுலயும் அதுல இருந்து ஏர்ன் பண்றதுன்றது வந்து ஜஸ்ட் 14 days கூட ஆகல நான் அதுல இருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு. சோ ரொம்ப 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 பிகினர் நான் சொல்ல போனா. அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய இது கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். அண்ட் எல்லாருக்குமே ஹாய். நான் சொல்லி நாங்க சொன்ன அந்த போஸ்ட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இருக்கிறது கொஞ்சம் பேரா இருந்தாலும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்ட். ஆமா, கம்மியான பீப்புளா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கம்மியான பீப்புளுக்கு 100% கமிட்மெண்டோட நம்ம கான்டென்ட் கொடுத்தாலே பெருசுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா விஜயா, நீங்க வந்து இப்பதான் ஃப்ரீலான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ரீல்ஸ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க, ப்ராப்பர் எடிட்டிங்கோடய போட்டிருக்கீங்க இல்லையா? சோ ஒரு ஸ்டோரி டெல்லிங்க வந்து எப்படி நீங்க கன்வே பண்றீங்க? ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க எழுதி வச்சுட்டு அந்த ஸ்டோரி டெல்லிங்ல நீங்க எடிட் பண்ணுவீங்களா, இல்ல எப்படி உங்களோட ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து இருக்கும்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ பண்ண போறேன்னா நான் அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருவேன். ஸ்கிரிப்ட் எழுதி வச்சதுக்கு அப்புறம் எடிட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியது இருக்கும். எப்படின்னா நம்ம சொல்ல வரத அதை விஷுவலா அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்ல. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் மோஸ்ட்லி பாக்குறது. ஸ்டோரி டெல்லிங் பொறுத்தப்போ வரும்போது எல்லாருக்குமே வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகும், அதாவது விஷுவலா. சோ எமோஷனலா கனெக்ட் ஆகணும்னா நம்ம என்னதான் பண்ணாலும் அது கனெக்ட் ஆக போறது இல்லை. நம்ம என்னதான் கத்தி கத்தி பேசினாலும் ஒண்ணும் ஆகாது. மக்களுக்கும் ஃபெமிலியரா இருக்கக்கூடிய வீடியோ, எப்படி சொல்றது, ஃபன்னி மீம்ஸோட வீடியோ கிளிப்ஸ், அதுக்கப்புறம் அந்த மூவிஸோட வீடியோ கிளிப்ஸ். இப்ப லவ் ஃபெயிலியர்னு எடுத்துட்டோம்னால, இல்ல ஒரு பையன் மொக்கா வாங்குறான்னு எடுத்துக்கிட்டாலே திருச்சி டம்ளர் தான் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. சோ நான் அந்த கிளிப்பை தான் அதுல யூஸ் பண்ணிருப்பேன்.
சோ நீங்க எந்த டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எது ஃபெமிலியரா இருக்கோ மக்கள் கிட்ட, அதாவது மோஸ்ட்லி யூத் கிட்ட பார்த்தோம்னா படம் தான் இருக்கும். சோ படம், மூவிஸ், மீம்ஸ் இதுகள் தான் இருக்கும். சோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கான எடிட்டிங் ஸ்கிரிப்ட வந்து நான் பண்ணும்போதே எழுதி வச்சிருவேன். இந்த இடத்துல இந்த கிளிப்ஸ் தான் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விஷுவலி இன்ட்ராக்டிங்கா இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லப்போனா எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். நம்மளோட ஃபேஸை மட்டும் காட்டுறதோ நம்ம சொல்றது மட்டுமே வந்து கண்டிப்பா ரீச் ஆகாது. நான் முதல்ல இருந்தே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். என்னோட பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பேன். அதோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சுத்தி இருக்கவங்க சொல்லி தான் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். சோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ண அப்போ மத்தவங்களை பார்த்து காப்பி பண்றதும் நான் நிறைய பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேரோட வீடியோஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி விஷுவலா இன்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து அவங்கள காப்பி பண்ண ட்ரை பண்ணி என்னோட எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்றது. சோ மோஸ்ட்லி வந்து ஸ்டோரி டெல்லிங்கிறது வந்து ஃபெமிலியரான கிளிப்ஸ் யூஸ் பண்றது, ஃபெமிலியரான சவுண்ட்ஸ், ஃபெமிலியரான ஆடியோஸ், டைலாக்ஸ் அந்த மாதிரி தான். நான் வந்து எண்டிங்ல சில நேரத்துக்கு என்ன பண்ணிருப்பேன்னா ஸ்கிரிப்ட்ல இப்ப எப்படி சொல்றது, இப்ப லாஸ்டா போட்டதுல கூட இந்த வாழ்க்கை நாடகமான்ற அந்த ஒரு இதை நான் போட்டிருந்தேன். அது எப்படின்னா எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சோ கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எடிட்டிங் அண்ட் கண்டென்ட் ரெண்டுலயுமே நம்ம வந்து ஃபெமிலியர் விஷயங்களை கொண்டு வரணும் அண்ட் ஃபன்னி விஷயங்களை கொண்டு வரணும். ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. லைக் ஒரு கான்டென்ட் வந்து ஃபன்னா பேசுறதுக்கும் இருக்காங்க, அதே மாதிரி எஜுகேட் பண்றதுக்கும் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. லைக் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல ஹெல்த் ரிலேட்டடா இருக்கட்டும், வாட் எவர் இண்டஸ்ட்ரி. எஸ்பெஷலி மார்க்கெட்டர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸா இருக்கலாம், இல்ல சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸா இருக்கலாம், இவங்களும் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கா எஜுகேட் பண்ணும்போது ஒரு ரீலை எந்த அளவுக்கு எங்கேஜா வச்சுக்கணும், ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா எடிட்டிங் வேற, எடிட்டிங்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்கிரீன் பிளே எழுதுறது வேற, அந்த 60 செகண்ட்ஸ்ன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ என்ன மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம்? நான் வந்து பிளான் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வேற வேற வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அது ரொம்ப மொக்கையா இருக்கும். இப்பதான் ரீசெண்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் இப்போ நான் ஒரு 2 டேஸா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட்லயே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸோட பெயின் என்ன, ஓகே, அதுக்கப்புறமா ஆடியன்ஸோட வேல்யூ, அவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போறோம், சோ அதுக்கப்புறமா அதோட சொல்யூஷன். ஓகேவா? இது எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இந்த 3 விஷயத்தையும் ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள கொண்டு வரதுன்றது ரொம்ப டஃப்பான ஜாப். சோ உங்க சைட்ல இருந்து என்ன டிப்ஸ் இந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் கேக்குறேன். அதான் ஆக்சுவலி நம்ம சொல்ல போனா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து எழுதும் போது சொல்றது ரொம்ப கஷ்டம். உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நானுமே என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஒரு ட்ரிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோஸ்ட் ஆர்டினரி திங்க தான் நான் சொல்லுவேன். அதாவது ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குதா, அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். சோ எல்லாருக்கும் என்ன தேவைன்னா, ஆர்டினரி திங் தான் பட் யூனிக்கா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாரும். எப்படி சொல்றது, நான் ரீல்ஸ் தான் பாத்துட்டு இருக்கேன், ஆமா ஆர்டினரி தான், அதுல இருந்து எனக்கு என்ன புதுசா சொல்லுங்க, வேற புதுசா அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சோ இப்ப நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி பார்த்து எழுதி, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன், அந்த ப்ராடக்ட் என்ன வேல்யூ சொல்யூஷன், அதுதான். சோ அதை எப்படி நம்ம பண்ணலாம், ஸ்கிரிப்ட்ல எழுதலாம்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டோட்டலா என் மைண்ட்ல என்ன இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட ஃபுல்லா எழுதிடுவேன். அந்த ஸ்கிரிப்ட வச்சே நான் வந்து 60 செகண்ட்ல கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணுவேன்னா, அதவே ஃபில்டர் பண்ணுவேன். அப்படியே அந்த லைனை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அவ்வளவு பெரிய நான் 2 லைன்ல சொல்லிருக்கேன்னா அது ஒரு லைன்ல எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நான் பார்ப்பேன். சோ ஒவ்வொரு அந்த பாயிண்டையும், பெயினை வந்து ஒரு லைன்ல எப்படி சொல்லலாம், அது ஆர்டினரியா எப்படி சொல்லலாம். ஆர்டினரியா நீங்களும் நானும் பேசுறோம்ல, இந்த மாதிரிதான் எல்லாரும் கண்டென்ட் எதிர்பார்க்கறாங்களே தவிர யாருமே ரொம்ப எப்படி சொல்றது டிஃபரெண்டா எதிர்பார்க்கறாங்க தான். பட் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தா ஓடிடுவாங்க. சோ நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணணும், அந்த ஆர்டினரி விஷயங்கள் தான் சொல்லணும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபைடா ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ணணும். அதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு லாங் ஃபார்மட் கண்டென்ட் ஈஸியா இருக்கா, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் ஈஸியா இருக்கா? லாங் ஃபார்மேட் தான் ப்ரோ, கண்டிப்பா லாங் ஃபார்மேட் கண்டென்ட் தான். ஏன்னா அதுல நம்ம என்ன வேணா பேசலாம், எவ்வளவு நேரம் வேணா பேசலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ன்றப்போ நமக்கு ஸ்கிரிப்டிங்ல பிரச்சனை வரும். பிரச்சனைனா எப்படி சொல்றது, நம்ம பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். பட் லாங் ஃபார்ம்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம், அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ லாங் ஃபார்ம் தான் ஈஸி. ஓகே, சோ இப்போ வந்து நீங்க எடிட் பண்ணிருப்பீங்களா நிறைய பேருக்கு, சோ ரீசெண்ட் இதுல, சோ அதுல டஃப்பான சீக்வன்ஸ் ஏதாவது இருக்கா? லைக் இது எங்கடா ஸ்டார்ட் பண்றது, எங்கடா கட் பண்றது, இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா ஒரு 60 செகண்ட்ஸ்குள்ள கொண்டு வர்றது? ஏன்னா நிறைய கான்டென்ட் எல்லாமே
வந்து பாத்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கான்டென்ட்ல இருந்து தான் ஷார்ட்ஸா கட் பண்ணி நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது என்னென்ன சேலஞ்சஸ் அந்த டைம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி சூஸ் பண்ணுவீங்க இந்த இந்த லைன்ல இருந்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும், இந்த டைம் ஃப்ரேம்குள்ள ஃபினிஷ் பண்ணிடணும்ன்ற இதெல்லாம் எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க? டோட்டலா அது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் வீடியோ என்னன்னு நமக்கு புரியணும். ஓகேவா, நம்ம எந்த குட்டி பார்ட்டை கட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு நம்ம அந்த ஃபுல் வீடியோ அதை கண்டிப்பா 1 மணி நேரம் இருந்தாலும் நம்ம பார்த்தாகும். பார்த்துட்டு நமக்கு எது ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வீடியோட வியூவர் தான். சோ அந்த சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எது வந்து ஓகே இது எனக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு இருக்கோ அந்த ஒரு பார்ட்டை மட்டுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுல லாங் ஃபார்ம்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கிரியேட்டருக்கு ஈஸியான விஷயம் எதை வேணா பேசலாம், பட் எடிட்டருக்கு கஷ்டமான விஷயம் நம்ம வந்து கரெக்டான விஷயத்த 60 செகண்ட்ல கன்வே பண்ணணும். சோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அந்த கண்டென்ட்டையே எடிட் பண்றதா இருக்கும். எடிட் பண்ணணும் பட் கரெக்டா கன்வே பண்ணணும். சோ அது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எனக்கு. இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப உண்மையாவே கஷ்டமான டாஸ்க். அதுல இங்கிலீஷ் வீடியோஸ் வேற சிலது இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் வீடியோஸ் பண்ணும்போது அது இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம கேப்ஷன் போடணும். அதோட இங்கிலீஷ் வீடியோஸை நம்ம கட் பண்ணும்போது பீப்புள்ஸ்க்கு புரியாம போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கட் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம எது வேல்யூபிளா ஃபீல் பண்றோமோ அதே விஷயங்களை அதே வேல்யூவோட அப்படியே பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுதான் மோஸ்ட்லி 100% நம்ம கொடுக்க ட்ரை பண்ணோம்னா அது ஒரு 90% வந்து இதாகும். அவ்வளவுதான். அப்போ நீங்க இப்போ பண்ணினதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் ஐயோ நம்ம தப்பு பண்ணுவேன், லைக் நம்ம சில டைம்லாம் வந்து நான் எடிட் பண்ண டைம்ல எல்லாம் சேவ் பண்ண மறந்துடுவேன், எக்ஸ்போர்ட் பண்ணும் போதே கரெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அது ஆடியோ எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, வீடியோ எடிட்டிங்கா இருந்தாலும் சரி. அப்பதான் வந்து ஒரு 75% எடிட் பண்ணி முடிச்சிருப்போம், அங்க வந்து கரப்டட் அப்படின்ற மாதிரி வரும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? இன்னைக்கு கூட ஒரு நடந்துச்சு ப்ரோ. எக்ஸாக்ட்லா இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, நம்ம பாட்காஸ்ட் கட்டியில தான் ஒருத்தர் கேபி வந்திருக்காங்க. அவரோட வீடியோ வந்து எடிட் பண்ணப்போ என்னாச்சுன்னா, வாய்ஸ் வந்து அவங்க இங்கிலீஷ்ல தான் போட்டிருந்தாங்க. வாய்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து எனக்கு கேட்கணுன்றதுக்காக நான் வந்து நம்ம ஆடியோ அங்க இருக்கும்ல அந்த சிஸ்டம்ல இருக்க ஆடியோல வந்து அதிகமா வச்சுட்டேன். அதிகமா வச்சுட்டு நான் எனக்கு கேட்கணுன்றதுக்காக, அதாவது வீட்டுல நிறைய நாய்ஸ் இருக்கனால நான் எனக்கு கேட்கணுக்காக நிறைய வச்சுட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அதே ஆடியோட சேவ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு போகும்போது அது ரோபோட் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரியான பண்ண ஆயிடுச்சு. ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து நான் வந்து அதை கட் பண்ணி திருப்பியும் ஃபர்ஸ்ட் சரி கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த சாரி ப்ரோ, கால் வந்துட்டே இருக்கு. ஓகே. அது இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறையவே நிறைய நடக்கும். டோட்டலி சில நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த எப்படி சொல்றது, அவங்க கேட்டது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம அதே தான் எடிட் பண்ணி கொடுத்துருப்போம். அவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா வேற என்னாச்சு? ஒரு டெலிவரி கால் நினைக்கிறேன். அது கால் வந்துட்டே இருக்கு, யாருன்னே தெரியல. சங்கடப்படுத்துறாங்க. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப எடிட்டிங்லயே உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது மத்தவங்களுக்கு என்ன நீங்க சஜஷனா சொல்லுவீங்க? எனக்கே கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. எடிட்டிங் ட்ரிக்ஸா ப்ரோ? எடிட்டிங் ட்ரிக்ஸ்னா என்ன மாதிரி? எப்படி சொல்றது, அவங்களோட வீடியோ அவங்களே எடிட் பண்றதுக்கு அந்த மாதிரி கேட்கீங்க? அப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்ம எப்படி எடிட் பண்ண போறோம்ன்றது கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை எப்படி பண்ணணும்ன்ற அந்த சிம்பிளிஃபைடு வே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம போய் சில நேரத்துக்கு நானே என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்கிரிப்ட் பண்றது, எடிட்டிங்க்கு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் போய் உட்காந்துருவேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா போய் ஒரு போஸ்ட் தேடுறது, ஒரு பிக்சர் தேடுறது, ஒரு வீடியோ தேடுறது, அதை தேடி எடுத்து வந்து திருப்பி இங்க வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து அந்த வீடியோ 1 மணி நேரம் எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா நான் 3 மணி நேரம் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். சோ தேவையில்லாத ஒரு விஷயம், ஒரு பிளானிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் தான்.
நீங்க எப்படி எடிட் பண்ண போறீங்க, அதோட அவுட்கம் என்ன வரப்போகுது, என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்க போகுது. ஆக்சுவலி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட்லயே வந்து நீங்க எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் அதை நீங்க எங்க இருந்து எடுக்க போறீங்க, அதை ஏற்கனவே நீங்க எடுத்து வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க உட்காரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிட்டீங்க, எங்கெங்க ஆட் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ இருக்குன்னா நீங்க டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நான் அதே வீடியோவை 4.5 மணி நேரம் எடிட் பண்ணிருக்கேன். அதே வீடியோவை இப்போ வந்து 1.5 hour நான் முடிச்சிருக்கேன். சோ அந்த ஒரு ட்ரிக் வந்து இப்போ வந்து எடிட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸும் இருக்காங்க, லைக் ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸும் வந்து இருக்காங்க. நீங்க வந்து என்ன ஆப் யூஸ் பண்றீங்க? இப்ப எக்ஸாம்பிள் ஆப்போ, ஏன்னா வந்து சில பேர் வந்து அடோப் பிரீமியர் ப்ரோல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, டிரான்சிஷன்ஸ் இருக்கு, ஆடியோ எஃபெக்ட்ஸ் கூட அதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும். பட் ஆனா அது வந்து பிரீமியம் வெர்ஷன். நீங்க வந்து மந்த் ஆன் மந்த் வந்து அமௌண்ட் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரீயா எந்த டூல் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம்? அது என்ன ஆப்? நான் என்ன யூஸ் பண்றேன்னா, நானுமே வந்து ப்ரோ எல்லாம் கிடையாது, பிகினரும் கிடையாது, ரெண்டு கண்ணூர்ல. சோ நான் பண்ற ஒர்க்கு எனக்கு கான்பிடென்ட் இருக்கு, அந்த அளவுக்கு தான் நான் ஒரு எடிட்டர். ஓகே, ப்ரோவும் இல்ல பிகினரும் இல்ல, ரெண்டு கண்ணூர்ல. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஆரம்பிச்சு வந்து இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்கும் சரியா, எல்லாருமே அவங்க பர்த்டே ஸ்டேட்டஸ் எல்லாம் அதெல்லாம் எடிட் பண்ணி அப்படியே அந்த லோகோவோட போட்டுருவாங்க. அதே இன்ஷாட் தான். ஓகே, என்னன்னா நீங்க எந்த ஆப் வேணா எடுத்துக்கலாம் ப்ரோ, எதுவுமே கிடையாது. எப்படி சொல்றது, உங்களுக்குன்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். எனக்கு கேட்டா இன்ஷாட்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப பிகினருக்கான ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஆப் தான். ஆனா அதுலதான் நான் என்னோட எல்லா எடிட்டிங்குமே பண்றேன். ஓகே, நமக்கு தேவை என்னன்னா, நம்ம அந்த எப்படி சொல்றது, என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த காப்பி பண்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து நான் மத்தவங்க கிட்ட இருந்து காப்பி பண்ணத எப்படி இந்த ஆப்ல இருந்தே நான் வந்து என்னால ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இன்ஷாட் நான் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன்னா, இன்ஷாட் யூஸ் பண்றேன், கேப்கட். ஓகே, கேப்கட்டும் வந்து ரொம்ப டெக்னிக்கலா எனக்குலாம் எதுவுமே தெரியாது, ப்ராம்ப்ட் எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக் தான் தெரியும். அதுல டெக்ஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் தெரியும். அதுல எஃபெக்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு, அது மட்டும் தான் தெரியும். அண்ட் கேன்வா பார்த்தோம்னா பிக்சர்ஸ் எடிட், போஸ்ட் எடிட், அதுக்கு நான் யூஸ் பண்றேன். சோ கேப்கட், இன்ஷாட், அதுக்கப்புறம் கேன்வா, இது 3 தான் நான் யூஸ் பண்றேன். அண்ட் பின்ட்ரெஸ்ட் வந்து இமேஜஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அவ்வளவுதான், இது மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். எல்லாமே பேசிக்கான விஷயம். இதுல இருந்து நான் டோட்டலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதான் நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆப் தான் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலி பிரீமியர் ப்ரோ கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே நம்ம ஃப்ரீலான்சிங் தான் பண்றோம், அப்ப நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீமியர் ப்ரோ கத்துக்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணேன். அதுல ஒரு 2 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஓகே, அந்த அளவுக்கு நான் ஒரு பிகினர். சோ அதை ஏத்திட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒண்ணுமே புரியல, சத்தியமா புரியல எனக்கு. இப்போ வரைக்கும் நான் பிரீமியர் ப்ரோ தொடவே இல்லை, ஓரமா தான் வச்சிருக்கேன். சோ கேப்கட், இன்ஷாட் இதுதான் திருப்பி நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே வந்து யோசிப்பீங்க, ஓ இது இன்ஷாட் தானா, இன்ஷாட்ல எப்படிலாம் பண்ண முடியுமா, கேப்கட்ல எப்படிலாம் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பா. அது என்னன்னா நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்து உள்ள ஆட் பண்றோம்ன்றதுதான் இருக்கு. டீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு தான். சோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங் வீடியோஸ் வந்து நிறைய பூமிங் ஆயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஃபேஸ்புக் அண்ட் கூகுள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான இல்லைன்னா வந்து ஒரு பர்சன் அவங்களோட சர்வீஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கும், ஒரு கோர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கும். இது வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சோ ஒரு ப்ராடக்ட எந்த அளவுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும்? எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேமராட நான் வந்து ஜஸ்ட் நீங்க எப்படி எல்லாம் கேக்குறீங்களோ அதை வந்து ஷூட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும், அது வந்து எந்த ஒரு வாய்ஸ் வந்து நான் வாய்ஸ் வீடியோஸ் எல்லாம் எப்படி நீங்க வந்து ஒரு என்கேஜா கொண்டு போகணும்னு நீங்க நினைப்பீங்க? பேசிக்கா உங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரு புது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா நம்ம என்ன எப்படி யோசிப்பேன்னா, நான் எப்படி யோசிப்பேன்னா, இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலா எனக்கு எப்படி யூஸ் ஆகும், இது ப்ராடக்ட் என்ன அந்த ப்ராடக்ட பத்தின எப்படி சொல்றது, யார் என்கிட்ட கொடுத்துருக்காங்களோ எடிட் பண்றதுக்கு அவங்க கிட்ட இருந்து நான் இந்த ப்ராடக்ட் என்னன்றத பேசிக்கா நான் தெரிஞ்சுக்குவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு அதை எப்படி யூஸ் ஆகும். ஓகே, இந்த 2 விஷயம் தான் எல்லாருக்குமே தேவை. ஒண்ணு வியூவர் சைட்ல இருந்து, இன்னொன்னு அந்த சைட்ல இருந்து. சோ இந்த 2 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளால எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும். பட் ரொம்ப ஆர்டினரியா இருக்கணும். ஆர்டினரியானா எப்படி சொல்றது, அந்த விஷயம் அந்த கண்டென்ட் வந்து சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். ஓகே,
அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்க்கும் அவுட்புட் வர்றதுக்குமே சம்மந்தமே இருக்காது. இந்த வீடியோவா இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட்ஸ் அவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா நீங்க சொன்னீங்களா இந்த இன்ஷாட், கேப்கட் இந்த மாதிரி நீங்க நிறைய கமர்ஷியல் ஆட்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க, கமர்ஷியல் வீடியோஸும் வந்து ஃபேஸ்புக்ல வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த எஃபெக்ட்ஸை இந்த இன்ஷாட்ல வந்து பண்ண முடியுமா? ஏன்னா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்றதுதான், அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ஆடை கிளிக் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கு. சோ அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து இந்த இன்ஷாட்லயும் கேப்கட்லயும் இருக்கா, இல்ல நம்ம ஏதாவது லைசன்ஸ் இருக்கும் ப்ரோ? எப்படின்னா ஆக்சுவலி இன்ஷாட்ல பார்த்தோம்னா ரொம்ப பேசிக்கா இருக்கும். நம்மளால வந்து எப்படி சொல்றது, கமர்ஷியல்ஸ்ல இருக்கிற அளவுக்கு விஷயங்கள் வந்து நம்ம அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியாது. நாங்க எப்படி பண்ணுவோம்னா நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ எடிட்டிங் பேஜஸ் எல்லாம் யூடியூப்ல அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட டிரைவ்ல வந்து அவங்க வைப்பாங்க. அது எல்லாமே அவங்களே நம்மள ஆக்சஸ் பண்ணிக்கிறது மாதிரி ஓப்பனா தான் இருக்கும். சோ எதுவுமே வந்து நம்மளோட அவங்ககிட்ட போய் எடுத்துக்கிற மாதிரி திருடுற மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடிட் பண்ண போறோம் அப்படின்னா, அது கமர்ஷியலா இருக்க போகுது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாதிரியான கமர்ஷியல் வீடியோஸ் எல்லாம் பாக்குறோமோ அதை பார்த்துட்டு அதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நம்ம நோட் டவுன் பண்ணிட்டு அதே விஷயங்களை நம்மளால அந்த மெட்டீரியல்ஸை வச்சு ரீக்ரியேட் பண்ண முடியுமா அந்த இன்ஷாட்டை வச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். பட் அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஓகே, இதுதான் இந்த இடத்துலதான் வந்து அந்த பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அது எல்லாமே உள்ள வருது. சோ அங்க வந்து அந்த ஆப் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம ரொம்ப வெளியே போக தேவை கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த இதுல வரும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் நீட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பொறுமை இருக்கணும் சொல்ல போனா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய பாத்தீங்கன்னா ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த ஒரு டிரான்சிஷன், அந்த ஒரு எப்படி சொல்ற டக்குன்னு ஒரு ஓவர்லே ஒரு ஃபயர் மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேவா, அது பாத்தீங்கன்னா அத இப்போ நம்ம எங்க கம்யூனிட்டியில தருண் ப்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்க நேற்று சொல்லியிருந்தாங்க இன்ஷாட்ல வந்து நான் இதை எடிட் பண்ணேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபயர் டிரான்சிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது ஜஸ்ட் வந்து ஓவர்லே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே விஷயம் தான். ஓகே ஓகே, அதே மாதிரி நான் ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், ஒரு எடிட்டிங் மார்க்கெட்டிங் வீடியோ தான். லைக் இப்ப வர ரீல்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டுமே, ஒரே பர்சன் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் வேல வந்து அதாவது ஒரே வீடியோல ரெண்டு பர்சனும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இன்ஷாட்ல தான் நான் வந்து எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது நிஜமாவே வந்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்சன், இன்னொரு பர்சனும் நானே தான். சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ல வந்து நான் கன்வே பண்ணேன், என்னால வந்து எடிட்டிங் பண்ண முடியும் ஒரே ஃப்ரேம்குள்ள. ஆக்சுவலி ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம பண்ணிருக்கோம்ல, இப்போ இங்க மேல ஒரு ஃப்ரேம்ல நீங்க இருக்கீங்க, கீழே ஒரு ஃப்ரேம்ல நான் இருக்கேன். அப்படி இல்லைன்னா இப்போ நமக்கு இப்போ வெர்டிகலா இருக்கு, அதுவே நம்ம இந்த மாதிரி இங்கிட்ட ஒரு பர்சன் இங்கிட்ட ஒரு பர்சன் அப்படி வேணா நம்ம பண்ண முடியும். பட் ரொம்ப அட்வான்ஸ்டா அந்த மாதிரி பண்றது இன்ஷாட்ல கண்டிப்பா பண்ண முடியாது. பேசிக் விஷயங்கள் தான் பண்ண முடியும் நம்மளால. ரொம்ப அட்வான்ஸ்டா போக முடியும். ரொம்ப அட்வான்ஸ்டா போகணும்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். எல்லாத்தையுமே இன்ஷாட்ல பண்ணிடலாம்னா அப்போ மத்ததுல எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சோ ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு என்ன டிப்ஸ் நீங்க வந்து சொல்லுவீங்க? பேசிக்கா இதெல்லாம் கம்பல்சரியா இருந்தாதான் நீங்க எடிட்டிங்கே பண்ண முடியும். இன்ஷாட்டா இருந்தாலுமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா பொறுமை இருக்கணும் ப்ரோ. எடிட்டிங் பண்ணணும்னா பொறுமை இருக்கணும். ஓகே, அதே மாதிரி எடுத்த உடனே வந்து ப்ரோ லெவல்ல அவுட்புட் வரணும்னு எதிர்பார்க்கறது வந்து சத்தியமா வராது, நடக்கவே நடக்காது. ஓகே, இப்போ எனக்கு என்ன, நான் ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல. அப்போ எடிட் பண்ணதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வீடியோஸ் கிடையாது. ஆக்சுவலி அப்போ நான் வீடியோஸ் கூட போட்டதே கிடையாது. அப்போனா அந்த கொஞ்சம் மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போடுவாங்கல்ல, அப்படி எடிட் பண்ணதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். பட் அதையுமே நான் வந்து ஒரு செப்பரேட் பேஜ் வச்சு அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் பொறுமை இருக்கணும். இன்னொரு விஷயம், எடுத்த உடனே நம்ம வந்து ப்ரோ லெவல்ல வரமாட்டோம். நமக்கு என்ன வருதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே வரணும். அதை வந்து மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து காப்பி பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்றது எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணாதான். எடிட்டிங்ன்றதுமே ஒரு லேர்னிங் தான். ஓகே, டக்குன்னு வந்துடாது. சோ நம்ம வந்து டக்குன்னு நமக்கு வரலன்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சமா லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி அப்டேட் ஆயிட்டேவும் வரணும். நம்ம வந்து பழைய ட்ரெண்டே நம்ம இப்பதான் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது. சோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே வரணும். சோ லேர்னிங் அண்ட் அப்டேட் பண்ணிட்டே வரும்போது நமக்கே தெரியாம கண்டிப்பா நம்ம வந்து ஒரு மொக்க எடிட்ல இருந்து ஒரு நல்ல டீசென்டான எடிட்டுக்கு வந்துரும். அப்புறம் நம்ம கான்பிடென்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இப்ப நான் பண்ற எடிட் இப்போ இருக்கிற எடிட்டை விட நான் ஒரு 2 monthsக்கு முன்னாடி போட்ட எடிட் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது அதுல. ஆக்சுவலி விஷுவல் இன்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. ஆனா அதுவுமே நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நான் அதை போஸ்ட் தான் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மளோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் பொறுமை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இதுதான் எந்த ஸ்கில்லா இருந்தாலுமே சரி. அதே வீடியோ எடிட்டிங்கும் அதேதான். ஓகே, இப்போ எடிட்டிங் பேசிக்கான விஷயங்கள் இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா இதை தாண்டி ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்றதுக்கு நிறைய இப்போ வந்து டிரான்சிஷன்ஸ் கொண்டு வரும், பேக்ரவுண்ட்ல நிறைய வீடியோஸ் வந்து பிளே பண்ணுவோம். அதை தாண்டி நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து ஃபார்மேட்ல வரப்போகுது, இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் ஷார்ட்ஸ் வரப்போகுது. ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல நீங்க ஏதாவது வாட்ச் பண்ணதுல ஓகே இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு? ரீல்ஸ் இப்ப என்னன்னா மோஸ்ட்லி இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபில்லா இருக்கிறது என்னன்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எடிட்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போன மாசம் பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கான எடிட்ஸ் தான் நிறைய பேர் போட்டுருப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே விஷுவலி இன்ட்ராக்டிங். அதேதான், முன்னாடி ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒண்ணு ஓடிட்டு இருக்கும், இங்கிட்ட ஒண்ணு வரும், அங்கிட்ட ஒண்ணு வரும், ரொம்ப. பட் ஆனா என்ன ஆகும்னா இது ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப அதிகமா போயிட்டு இன்னும் என்ன அப்படின்னு அதாவது குறைக்க சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு 5 seconds, ஒரு 6 seconds, மேக்ஸிமம் 9 seconds குள்ள உன்னால என்ன காட்ட முடியும் அதை மட்டும் காட்டி அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துரும் எனக்கு ஒரு ஃபீல். ஆக்சுவலி நீங்க அப்படிதான் என்ன பாத்தீங்கன்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ஹை விட எது அதிகமா இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்கிற ஒரு வீடியோ வந்து அதிகமா போகும். ஓகே, அதுதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணது. சோ அப்படி நடந்தா நம்ம அப்ப அதுக்கேத்த மாதிரி அப்டேட் ஆயிடணும். அதுக்கேத்த மாதிரியான விஷயங்கள நம்ம டஃபா இருக்கும்ன்றது வந்து கண்டென்ட்டை பொறுத்துதான் ப்ரோ. இப்போ நான் பண்ண மாதிரி கண்டென்ட்டை வந்து என்னால 9 seconds சொல்ல முடியாது. ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் ரிலேட்டட்ல ஒரே ஒரு டூல் மட்டும் தான். இந்த டூல் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா உங்களால அந்த 9 seconds குள்ள ஈஸியா காமிச்சிட முடியும். ஆனா என்னால நான் பேசுற கண்டென்ட்டை கண்டிப்பா அந்த பெயின் சொல்லி அந்த சொல்யூஷன் சொல்லி வேல்யூ சொல்லி அதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அந்த டைம்ல நம்மளும் ஒரு சேஞ்ச் வந்து போகணும். ஓகே, சோ இது வந்து பேசிக்கான எடிட்டிங் உங்க வீட்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்க? லைக் ஏன்னா நிறைய பேர் வீட்ல வந்து சில இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் சோ உங்க வீட்ல எந்த அளவுக்கு இந்த எடிட்டிங் சப்போர்ட் பண்றாங்க, பாசிவ் இன்கம் வந்து எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க? ஏன்னா சில பேர் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஏன்னா ஸ்டில் நீங்க வந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்க, அதனால கேட்கிறேன். சோ பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ படிக்கிற வேலையை பாரு, நல்ல மார்க் வாங்கி பாரு, இதை விட நல்ல ஜாப் போலாம், இதை விட நல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நான் ரொம்ப ஒரு பயங்கரமான டாப்பர். ஓகே, ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர், அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து நான் படிச்சுட்டு எப்படி சொல்றது நீ படிச்சிருவ அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சோ இப்போ என்ன ஒரு கட்டம்னா என்னோட லைஃப்ல நான் வந்து இப்போ லாஸ்ட்ல எம்எஸ்சி ஓகே எப்படி சொல்றது 20s போறோம். சோ ஏர்னிங் வேணும். எங்க வீட்டுல சொல்ல போனா ஆக்சுவலி என்ன ரொம்ப நம்புவாங்க, என்ன விஷயம் செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஆக்சுவலி என் பேரண்ட்ஸ் அப்படிதான். அண்ட் பாசிவ் இன்கம் வரதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதோட அவங்கதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி ஒரு டேலண்ட் இருக்கு, அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. வீடியோஸ் போடுறதுக்குமே எந்த பேரண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. எடிட்டிங்கை விட நீங்க வீடியோஸ், அதுவும் ஒரு பொண்ணு வீடியோ பண்றாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். சோ அவங்களுக்கு என்னன்னா ஓகே நீ வந்து கரெக்டான விஷயம் தான் செய்வ அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க. அண்ட் அதுக்கேத்த மாதிரி நான் வந்து அதை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கேன். சோ படிக்கிறதுன்றது நான் ஏற்கனவே நிறைய படிச்சுட்டேன், எதுவுமே லைஃப்ல ஒர்த் ஆகல. ஓகே, ஒர்த் ஆகல. நீ ஸ்கூல் டாப்பரா இருந்தா என்ன, இப்ப நீ காலேஜ்ல என்ன பண்றதுதான் மேட்ரு, நீ காலேஜ் டாப்பரா இருந்தா என்ன, நீ அடுத்த ஜாப்ல என்ன பண்றதுதான் மேட்ரு. சோ படிப்புன்றது ஆக்சுவலி என்ன தெரியல. இப்போ நீங்க வந்து படிச்சது வந்து இங்கிலீஷ்னு சொன்னீங்க. ஓகே, இங்கிலீஷ் தானே சொன்னீங்க. பட் நீங்க பண்றது மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இங்கிலீஷ் எதுக்கா படிக்கணும்? அந்த ஒரு இது இருக்குல்ல, எஜுகேஷன் அண்ட் ஜாப் ஏர்னிங், அது டோட்டலி வந்து அது வேற மாதிரி இருக்குன்றத நான் என் வீட்டுல வந்து ஃபர்ஸ்டே புரிய வச்சிட்டேன். ஓகே, நான் வந்து எப்படின்னா விஷயம் பேசிட்டே இருப்பேன் என் வீட்டுல. ரொம்ப நிறைய நான் ரொம்ப ஒரு டக்கேட்டிவ் பர்சன். ஓகே, உட்காந்து நிறைய எதுக்கு நீங்க 10th மார்க் எடுக்க சொன்னீங்க, ஒண்ணுமே இல்ல. 12th மார்க் எடுக்க சொன்னீங்க, ஒண்ணுமே இல்ல. இதுதான் லைஃப்னு சொன்னீங்க, ஒண்ணுமே இல்ல. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ லைஃப் வந்து இப்போ வேற மாதிரி இருக்கு, படிப்பு மட்டும் கிடையாது. சோ நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும்.
அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்ச உடனே அவங்க வந்து ஓகே நீ பண்ணு, பட் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை வந்து நீ பார்த்து டீல் பண்ணணும், நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதா சொல்லிருப்பாங்க. ஒரு லெவல் கரெக்டான அந்த லிமிட்டை நம்ம மெயின்டைன் பண்ற வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. எடிட்டிங் பண்றதுலயே செலிபிரிட்டி ஆகுறதுலயே என்ன சம்பந்தம்? அதாவது நான் கண்டென்ட் போஸ்ட் பண்றது யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த இதை வச்சு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எடிட்டிங் ரிலேட்டடா நான் ஏர்ன் பண்றதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா தெரியாது. இப்போ நான் இன்ன வரைக்கும் யார்ட்டையும் சொல்லல. இந்த லைவ்ல பாத்துப்பாங்க. ஓகே, இப்போதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதனால அவ்வளவா யார்ட்டையும் சொல்லல. ஓகே, எனக்கு ஒர்க் ஆகுமான்றதே முதல்ல டவுட் தான். சொல்ல போனா நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சு வரல. ஓகே, நான் என்ன ஃபர்ஸ்ட் எப்படின்னா நாங்க பண்ண ஒரே விஷயம் தான், நான் வந்து பண்ண எடிட்டிங்கா கான்பிடென்ட்டா நான் என் பேஜ்ல போஸ்ட் பண்ணேன். சோ ஒரு 2-3 ரீல்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஓகே நீங்க வந்து எடிட் பண்ணுவீங்களா கேட்டாங்க. பட் அவ்வளவா யாரும் கொடுக்கல. அப்புறம் ஒரு பர்சன் மட்டும் வேற கிளைண்ட், அவங்களோட கிளைண்ட வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க. அதாவது எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஒர்க் அதிகமா இருக்கு, சோ நம்மகிட்ட கொடுத்தாங்க. சோ அப்படி வந்துதான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஓகே, அது பண்ண உடனே ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ். ஜஸ்ட் நான் ஒரு கிளைண்ட் தான் வச்சிருந்தேன், அதுவும் கிராஸா வந்த கிளைண்ட். அதை வச்சுதான் நம்ம கம்யூனிட்டியில நான் சொன்னேன் நான் வந்து வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிளைண்ட வச்சுட்டு நான் அந்த கான்பிடென்ட்ல வந்து சொன்னேன். சோ அதை பார்த்துட்டு கம்யூனிட்டியில வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. சோ அவங்களுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தப்போ அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்கன்னு சொல்லி வரும்போது இப்போ நம்ம கம்யூனிட்டிலே சில பேர் இருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் த கம்யூனிட்டியும் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இப்போ வந்துட்டே இருக்காங்க. சோ அப்படிதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய எடிட்டிங் கம்பெனி ஆரம்பிச்சீங்க இருக்கு, வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரே பர்சனால நிறைய எடிட்டிங் பண்ண முடியாது இல்ல. அப்கோர்ஸ் ஏன்னா படிச்சுட்டே இருக்கீங்க. சோ அவுட்புட் வந்து குவாலிட்டி வந்து மிஸ் ஆகும். கண்டிப்பா கிளைண்ட்ஸ் வர வர ரெக்குவயர்மெண்ட் வர வர குவாலிட்டி மிஸ் ஆகும். அப்போ வந்து என்ன இப்போ ஆக்சுவலி நான் வந்து இன்னொரு விஷயம், என்னோட எடிட்டிங்ல வந்து நான் மட்டும் எடிட் பண்றது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோஸ் நான் மட்டும் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்த ஒரு வீடியோ நான் எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னோட சிஸ்டர் இருக்காங்க. ஓகே, என்னோட சிஸ்டர்னா எங்க சிஸ்டர், அவங்களும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் உனக்கு எடிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் எடிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேரலா நாங்க வந்து என்னோட வீடியோஸே மாத்தி எடிட் பண்ண ஆரம்பிச்சோம். சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் அவுட்புட் தான். ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு வந்து பயங்கர காம்படிட்டிவா தான் இருக்கும். சோ அவங்க சில பேருக்கு எடிட் பண்றாங்க, நான் சில பேருக்கு எடிட் பண்றேன். அதே மாதிரிதான் அதுக்கு அடுத்து என்னன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு என் தங்கச்சி ட்ரெயின் பண்ண, அதாவது எப்படி சொல்றது, அதான் எடிட் பண்ணும். சோ எடிட் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்து அவங்க சில பேருக்கு எங்களுக்கு டைம் இல்லாதப்போ அவங்க எடிட் பண்ணி தராங்க. சோ இந்த 14 டேஸ்க்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, எல்டர் சிஸ்டர். அவங்க வந்து இப்ப வந்து எடிட்டிங்க்கு என் தங்கச்சிட்ட ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம் அவ ஃப்ரீயா இருக்கனால அவங்க கான்டாக்ட் ஆகி அவங்க எடிட் பண்ணி அவங்க வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. சோ நிறைய பிக்கப் பண்றாங்க நிறைய பேர். சோ நம்ம கிட்ட இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. சோ அப்பப்போ மோஸ்ட்லி எல்லாத்தையும் நாங்க தான் எடிட் பண்ணுவோம். பட் ரொம்ப எக்ஸாம் நடக்குது அப்படி இப்படின்னு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வேறவங்ககிட்ட கொஞ்சம் கொடுக்குறோம். பட் அவங்களுக்கும் நாங்க பே பண்ணிடுவோம். சோ நம்ம கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். நமக்கு வர பேமெண்ட்ல இருந்து ஒரு 10% எடுத்துட்டு மத்ததான் அவங்களுக்கு பே பண்றது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பண்றேன். இந்த 14 டேஸ்க்குள்ள இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்றது நம்ம கம்யூனிட்டியை ஜாயின் பண்றதுக்குள்ள நடக்குது. ஓகேவா? யாருக்கு தெரியும் தெரியலங்க, அந்த மாதிரிதான். ஓகே, சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 14 டேஸ் 15 டேஸ்ல வந்து ஒரு growth வந்து பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயம் தான். ஏன்னா சில பேர் எல்லாம் வந்து 1 month 2 month எல்லாம் வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம லைக் ஏதோ பண்ணணுமே அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எதேர்ச்சியா வந்து உங்களுக்கு வந்து இது வர ஆரம்பிச்சிருக்கு. ஏர்னிங் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பிளஸ் கம்யூனிட்டி ஷேர் பண்ணதுமே வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பாட்காஸ்ட் எல்லாத்தையும் வந்து யூடியூப்ல போடணும். பிகாஸ் ஏன்னா கம்யூனிட்டியில டாஸ்க் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த நீட் இருக்கு. அதனாலதான் வந்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு விஷயம் தோணிட்டு. கண்டிப்பாதான். இன்னொரு விஷயம் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, நம்மளோட டிமாண்ட் எங்க இருக்குன்றது இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அது கரெக்டா இருக்குமோன்னு எனக்கு என்னமோ. ஆக்சுவலி அதான் ஒரு எடிட்டரோட டிமாண்ட் எங்க இருக்கும், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்க இடத்துல. சோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால மட்டும்தான் இந்த 14 டேஸ்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஒர்க்குக்கான டிமாண்ட் எங்க இருக்கோ அங்க நீங்க இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
ஓகே. சோ இந்த எபிசோட் தேங்க்யூ விஜயா. இவ்வளவு நேரம் பொறுமையா நான் கேட்ட சம் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணது. நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்ஸான கொஸ்டின் மட்டும் தான், பிகினர்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டேன். நீங்க இந்த பேசிக்கும் இல்லாம ப்ரோவும் இல்லாம மிடில் இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மிடில் இருந்து ப்ரோக்கு போக அப்போ வந்து நான் இன்னும் ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 hours கூட பேசலாம். தேங்க்யூ. முன்னாடி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லணும்னா ஆக்சுவலி அதான் உண்மையாவே நீங்க பண்ற இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். என்னன்னா எல்லாருக்குமே ஒரு அப்ரிசியேஷன் தேவைப்படும். ஓகே, இப்ப நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சாலும் சரி நமக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஆக்சுவலி என்ன மாதிரி பர்சன்ஸ் நான் வந்து சின்ன வயசுல இருந்து எப்படின்னா அந்த பசங்க படத்துல சொல்லுவாங்கல்ல, கிளாப் பண்ணா அவன் வந்து என்ன வேணா பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே, அந்த அப்ரிசியேஷன் வந்து தேவைப்படுற டைம்ல நீங்க இந்த மாதிரி எப்படி சொல்றது, நான் ஒரு ப்ரோவும் கிடையாது பிகினரும் கிடையாது, நடுவுல இருக்கிற பர்சன்ஸ் ஆவரேஜ் யாரும் மதிக்க போறதே கிடையாது. பட் அவங்கள நீங்க கூப்பிட்டு அவங்களோட ஜேர்னிலயும் ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி இப்போ ஒரு கொஞ்சம் பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். நீங்க பண்றது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் லைவ்ன்றதெல்லாம் வந்து என்னோட லைஃப்ல பயங்கரமான விஷயம். என் ஃப்ரெண்ட்ஸ் என் சிஸ்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஓகேவா, செம்ம ஒரு இது. ஆக்சுவலி இந்த ரெகக்னிஷன் வந்து சூப்பரான விஷயம். நீங்க வந்து என்ன மாதிரி சூப்பர் தான் நீங்க வந்து ஐடியா வச்சிருக்கிறது. நீங்க என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஜேர்னில இவ்வளவு வேல்யூ இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஒரு சூப்பரான ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நான் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, இப்போ நீங்க நானே ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனா நீங்க ஸ்டாப் ஆக மாட்டீங்க. இனிமே நம்ம ஒரு லைவ் பண்ணிட்டோம், இனிமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிடுவேன் நான் அவங்க மேல. அப்போ வந்து யார் யாரெல்லாம் லைவ் பாக்குறாங்களோ இல்ல நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்களோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே நிறைய ஆக்டிவிட்டிஸ செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்க இல்லையா? அதுதான் இங்க வந்து என்னோட மெயின் மோட்டோ. நான் ஏன் பிகினர்ஸை வந்து கூப்பிடுறேன் அப்படின்னா அவங்கள வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருணும், ஒரு மோட்டிவேட் பண்ணி கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருணும். ஒன்ஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு மேல வந்து பண்ணாம இருக்கோம்னா எல்லாம் கேட்பாங்க. சொசைட்டி என்ன பேசுன்னு தான் வந்து எல்லாருமே யோசிப்பாங்க இல்லையா? அதே சொசைட்டிய வச்சு அவங்களோட பாத்த வந்து அப்ஸ்கில் பண்றோம், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். அதேதான். ஆமா, லிங்க்டின்லாம் வந்து போஸ்ட் லிங்க்டின் நான் ஒண்ணு வச்சிருந்தேன். ஆனா அதுல போஸ்ட்னு ஒண்ணு பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து சர்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் தான் போஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அந்த ஒரு நீங்க இனிஷியேட் பண்ணதான். ஆக்சுவலி நேத்து லிங்க்டின்ல நீங்க போஸ்ட் பண்ண சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் போய் லிங்க்டின்ல ஃபர்ஸ்ட் போஸ்டே போட்டேன். சோ லிங்க்டின்ல போஸ்ட் பண்றதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, அடுத்து ஒரு லைவ். நான் லைவே பண்ணது கிடையாது. நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், பட் ஆனா லைவ் பண்ணது கிடையாது. ஒரு லைவ் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரிதான் நீங்க பண்ற அந்த விஷயம் நிறைய பேரை வந்து வேற லெவலுக்கு எடுத்து போகும் கண்டிப்பா. நீங்களும் அடுத்தடுத்த விஷயத்த சக்சஸ் நோக்கி போங்க. இந்த லைவ் வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, லாஸ்டும் கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ விஜயா. தேங்க்யூ ப்ரோ.